முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தீபா தரப்பு தாக்கல் செய்திருந்த மனுவை கர்நாடக உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வாசு வழங்கிட கேட்கலாம். வாசு, வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தாங்கள் தான் ஜெயலலிதா தீபா தரப்பு தாக்கல் செய்திருந்த மனு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் கருவூலத்தில் உள்ள நகைகள் மற்றும் புடவைகள் ஆகியவற்றை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்ற சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனிடையே ஜெயலலிதா இந்த வழக்கில் இருந்து மீட்கப்பட்டதால் அவரது வாரிசுதாரராக தீபாவுக்கு அந்த சொத்துக்களை வழங்க வேண்டும் என்றும் தீபா தரப்பு வழக்கறிஞர் சத்யகுமார் கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது தற்பொழுது விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்து தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் சிறப்பு நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொத்துக்கள் அனைத்தும் அரசு பறிமுதல் செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருப்பதாகவும், இதில் ஏதேனும் முறையீடு செய்ய வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்றும் உத்தரவிட்டு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது.